தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஹாய் லிசனர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் டோன்ட் லூஸ் அவுட் ஒர்க் அவுட் பை ருஜிதா திவேகர். இவங்களோட டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் லூஸ் யுவர் வெயிட் இந்த புத்தகத்தை நம்ம கடைசியாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த புத்தகத்தோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, எல்லா ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 70% டயட் 30% ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாம் 70% டயட் பற்றி போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 30% ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பிளானில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் அவுட் பிளானை போட்டு உங்களுடைய உடம்பை ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக லீனாக மாற்றுறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோடக்ஷன். ஃபிட்னஸ்ன்ற ஒரு டாபிக் பேசினாலே மேக்ஸிமம் எல்லாரும் இந்த மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? இந்த மெட்டபாலிசமில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கேட்டபாலிசம், இன்னொன்று ஆனபாலிசம். இந்த கேட்டபாலிசம் அப்படின்னா நம்மளுடைய உயிரணுக்கள், அதாவது செல்கள் அழிகிறது. ஆனபாலிசம் அப்படின்றது உயிரணுக்கள், அதாவது செல்கள் உற்பத்தி ஆகிறது. இந்த மாதிரி செல்கள் அழிஞ்சு திரும்பவும் உற்பத்தி ஆகிற அந்த ப்ராசஸை தான் நாம் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டபாலிசம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம உடல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மெட்டபாலிசம் குறைஞ்சா நமக்கு உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும். அடுத்து எலும்போட அடர்த்தி குறையும். அடுத்து ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகும். அடுத்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஜீரணம், நினைவாற்றல், சீரான சுவாசம் இருக்கிறது, இது எல்லாமே பிரச்சனையாக மாறும். அதாவது ஜீரணம் ஒழுங்காக நடக்காது, நினைவாற்றல் ஒழுங்காக இருக்காது, சுவாச பிரச்சனை, அதான் மூச்சு முட்டெல்லாம் வரும் இல்லை, இது எல்லாமே சேர்ந்து சீக்கிரமாக வயசாக வைக்கும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி உடற்பயிற்சி செய்கிறது தான். உடற்பயிற்சியை எவ்வளவு சீக்கிரம் தொடங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தொடங்குங்க. அதிகமாக இன்னொரு டேர்மை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னா என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணி டேமேஜ் ஆன மசில் திரும்ப ரெடி ஆகி போன தடவையை விட அதிகமாக ஒர்க் பண்ண தயாராக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் ட்ராஃபி. அதாவது இந்த வாரத்தில் உங்களால் 5 கிலோ தூக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப வலிக்கும். அந்த இதை திரும்ப உங்கள் மசில்ஸ் ரீஜெனரேட் ஆகும். டேமேஜ் ஆன மசில் டிஷ்யூஸ் எல்லாம் திரும்ப ரீஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட அந்த மசில் குரூப் அந்த 5 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் 6 கிலோவை மாற்றும் போது அது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்குற வெயிட்டுக்கு அதுக்கு அடுத்த தடவை நீங்கள் தூக்க போகும்போது அந்த வெயிட் உங்களுக்கு சகஜமான ஒரு வெயிட்டாக ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ உங்களோட உடம்பு அடாப்ட் ஆகுது இல்லை. இதை தான் நம்ம ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுனா 2 நாளைக்காவது உங்கள் உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த 2 நாளுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண அந்த பாடி பார்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கேலரிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாகவே எடை குறையும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒர்க் அவுட் பண்ணாமல் 2 நாள் ரெஸ்ட் கொடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெட்டபாலிசத்தில் கேட்டபாலிசம், அதாவது இந்த அழிவு அதிகமாக இருந்தால் உடம்புல எடை கூடும். ஆனபாலிசம் அதிகமாக இருந்தால் இளமையாக இருப்பீங்க. புதுசாக செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இளமையாக இருப்பீங்க. செல்கள் அழிகிறது வேகமாக இருக்கிறது, பட்டு உற்பத்தி ரொம்ப வேகமாக இல்லை அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஏஜும் காட்ட ஆரம்பிச்சிடும், அதோட குண்டாவும் நீங்கள் ஆயிடுவீங்க. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த மெட்டபாலிசம் ரேட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் இன்ட்ரோடக்ஷனில் ருஜிதா திவேகர் நமக்கு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 1 எக்ஸசைஸ் மித்ஸ். இந்த சாப்டரில் ஆத்தர் எக்ஸசைஸ் பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான உருட்டுகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதோட சில இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. முதல் விஷயம் என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை நம்மளால் குறைக்க முடியாது. இது நிறைய பேர் என்னென்னா, வயதுக்கு நான் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் கொடுத்தேன்னா உடனே வயறு குறைஞ்சி எனக்கு 6 பேக் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது பாசிபிளே கிடையாது. ஓவரால் உடம்பை தான் குறைக்க முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட இடத்த டார்கெட் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ண முடியாது.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் மட்டுமே உங்களுடைய உடம்புல ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்டை நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு உள்ளே கொண்டு போனால் போதும். டெய்லி உடம்பு ஃபுல்லாக ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு 2 நாள் கொடுத்தாலே போதும். அதுக்கு மேலே எல்லாம் ரொம்ப உங்களை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது விஷயம் என்னென்னா, ஓடுனா முட்டி தேஞ்சிடும், ரொம்ப நேரம் ட்ரெட்மில்லில் நடந்தால் முதுகெலும்பு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் உண்மை இல்லை. ஒழுங்காக ஓட தெரியலைன்னா கண்டிப்பாக முட்டி பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒழுங்காக நிமிர்ந்து நடக்க தெரியலைன்னா முதுகு வலியும் வரத்தான் செய்யும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மும் பர்ஃபெக்டான அந்த எக்ஸிக்யூஷனும் இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளால் ஒர்க் அவுட்டை இன்ஜுரிஸ் இல்லாமல் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஜிம்முக்கு போனால் பல்கி ஆகிடும்னு சொல்கிறது தவறான கருத்து. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்கிறதால பல்கியாக ஒரு லுக் வந்துடும், இல்லைன்னா மேல் லுக் வந்துடும் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த பல்கி லுக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவை பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மேல் லுக் அப்படின்றது இந்த ஹார்மோன்ஸை வச்சு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் ஆம்பளை மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் ஒரு மித்து தான். எக்ஸசைஸ் பேசிக்காக உங்களுடைய போன் டென்சிட்டியை தான் அதிகரிக்கும், அதிகமாக அதை தான் அதிகரிக்கும், அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தை தான் அதிகரிக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்கள் தைரியமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, வியர்வை உடம்புல அதிகமாக வந்தால் கொழுப்பு கரையும்னு சொல்கிறது பொய். கொழுப்பு கரைகிறதுக்கும் வியர்வைக்கும் சம்மந்தம் இல்லை. நாம் வேலை செய்யும்போது உடம்பு சூடாகும், நார்மல் வெயில்லையும் உடம்பு சூடாகும். அந்த சூட்டை குறைக்கத்தான் வியர்வை வருது. இதுக்கும் கொழுப்புக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும். இந்த ஃபேட் கரையும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக தான் வேர்வை வருதே தவிர, வேர்வையில் அப்படியே கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறது ஒரு மித்துன்றது தான் இந்த சாப்டரில் ஃபைனல் ஒரு பாயிண்டாட்டு ருச்சிதா திவேகர் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 2, எக்ஸசைஸ் சயின்ஸ். மனிதனுடைய உடம்புக்கு முழுமையான உணவு எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு முழுமையான உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல பல மணி நேரங்கள் நீங்கள் உட்கார்ந்தே இருக்கிறீங்கன்னா அது கொஞ்ச நாளில் உங்கள் உடல் நலத்தை ரொம்பவே கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு வாரத்தில் 150 நிமிஷமாவது நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சுருக்கணும். நான் வீட்டு வேலை செய்கிறேனே, எனக்கு உடற்பயிற்சி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வீட்டு வேலைங்கிறது வேற, உடற்பயிற்சி அப்படின்றது வேற. நீங்கள் வீட்டு வேலை எவ்வளோதான் செஞ்சாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்ற ஒரு லெவலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. பட் இது ஒர்க் அவுட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒர்க் அவுட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபி அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய போன் டென்சிட்டி அண்ட் மசில் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, இப்படி நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீட்டு வேலை செய்கிறேன், அதனால் உடற்பயிற்சி தேவையில்லை அப்படின்ற ஒரு டாக்குக்குள்ளே போகாதீங்க. உங்களோட உடற்பயிற்சியில் ஏரோபிக், அனாரோபிக் ரெண்டுமே கலவை மாதிரி கலந்துருக்கணும். வெறும் ஏரோபிக் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறது தப்பு, ஆனரோபிக் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறதும் தப்பு. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரணும். இந்த ஆனரோபிக் அப்படின்னா என்னென்னா, கடினமான பயிற்சிகள். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஓடுறது, மலை ஏறுறது, இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸும் இந்த ஆனரோபிக் எக்ஸசைஸில் தான் வரும். ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் இதயத்துக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்காத செயல்கள் எல்லாமே ஏரோபிக்கில் தான் வரும். அதாவது நடக்கிறது, பேசுகிறது, பாடுறது, சின்ன சின்ன வெயிட்டு வேலைகள், அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த நடக்கிறோம் அப்படின்ற பேரில் இந்த ஆமை மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறது, இல்லை நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு வாரம் முழுக்க எல்லா வெயிட்டையும் தூக்கி உடம்பை வெயிட் லிஃப்டிங்காக மட்டுமே, அது மட்டும்தான் நான் பண்ணுவேன், வேறு எதுவுமே தொட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதும் தப்பு. நம்ம உடம்புக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, 2வது ஸ்ட்ரென்த்து, 3வது நம்மளுடைய இதயத்திற்கான பயிற்சி. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடம்பு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் போடும்போது இந்த 3த்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்து அந்த பிளானை நீங்கள் போடணும். இந்த விஷயங்களை தான் இந்த சாப்டரில் ருச்சிதா திவேகர் நமக்கு சொல்லி. இந்த சாப்டரில் வெயிட் லிஃப்டிங் பற்றி ஆத்தர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆனரோபிக் வகை எக்ஸசைஸுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய எலும்புகளும் தசைகளும் வலிமை அடையும். இது முதல் விஷயம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக கேலரிஸ் பேர்ன் ஆகாது. பட் இந்த எக்ஸசைஸை பண்ணி முடித்ததுக்கப்புறமா 48 மணி நேரத்துக்கு உங்களோட உடம்பு கேலரிஸை பேர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 48 மணி நேரமும் உங்களுடைய மசில்ஸை வந்து
ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகமாக கொழுப்பு இந்த ஆனரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு எரிக்கப்படும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதுவே சாயங்காலம் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தால் மாவுச்சத்து, நார்ச்சத்து அப்படின்ற அந்த ஹோலாட்டு எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடை நீங்கள் உணவாக நீங்கள் சாப்பிடணும். இறைச்சி மட்டும் அதில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் செய்யணும். இந்த வார்ம் அப் அப்படின்னு சொன்னோன்னா ஜாயிண்ட்ஸுக்கு மட்டும் வார்ம் அப் கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து செஸ்ட் ஃப்ளைஸ் ஆர் செஸ்ட் ப்ரெஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டில் முதல்ல அந்த வெயிட்டை நீங்கள் தூக்கணும். அதே ஃபார்மில் ஒரு 3 செட்டாவது லைட் வெயிட்டில் தூக்கணும். லைட் வெயிட்டில் தூக்கும்போது உங்களுடைய உடம்பு வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய கடினமான ஒர்க் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கும். இதை வந்து வார்ம் அப் செட்ஸ்ன்னு எக்ஸசைஸில் சொல்லுவாங்க. இந்த வார்ம் அப் செட்ஸை செஞ்சுட்டு தான் நீங்கள் ஆக்சுவல் ஒர்க் அவுட் செட்ஸுக்குள்ளே போகணும். 3-5 செட்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம். ரெப்ஸை பொறுத்த வரைக்கும் 3-6 ரெப் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு செட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் வந்து உங்களுக்கு அது கடினமான வெயிட்டாக இருக்கணும். 8-12 ரெப் வரைக்கும் நீங்கள் ஒரு வெயிட்டை அந்த பர்டிகுலர் செட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து மீடியமான ஒரு வெயிட், மாடரேட் வெயிட்டுன்னு நினைக்கிறேன் அது. அண்ட் 12-15 ரெப் வரை இருக்குன்னா அது எளிமையான ரெப் வகைக்குள்ளே போயிடும். இதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடியது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட மசில்ஸுக்கு நீங்கள் பெரிய அளவில் கஷ்டமே கொடுக்காமல் மணிக்கூரன்னா தூக்குறது பெரிய அளவில் யூஸ் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3 to 6, 8 to 12, 12 to 15 இந்த ரெப் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உடற்பயிற்சி மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும். அதுக்கு மேலே செஞ்சால் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸசைஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு மீல் ஆர் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் ஏதாவது ஒன்று உடனே எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய மசில்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உடற்பயிற்சி செய்யும்போது நிறைய பேர் தண்ணியே குடிக்காமல் நான் வந்து அதிகமாக வேர்வை வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வேர்வை வருதோ, எந்த அளவுக்கு உடம்பு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் எக்ஸசைஸ் முடியும் போது நீங்களே பொத்துன்னு மயங்கியம் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது எடை நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி உங்கள் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி விடுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பிளட் வந்து அதிகமாக போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நிறைய அந்த பாடி பார்ட்டுக்கு கிடைக்கும். அதனால அதிகமாக உங்களுக்கு மசில் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் தவிர்க்கப்படும். அண்ட் கடைசியாக எனக்கு வயசாயிடுச்சு அதனால நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது சரியா, வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வயசுக்கு எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட்டை நீங்கள் தூக்குறது எப்போவுமே நல்லது தான். ஓவர் வெயிட் லிஃப்டிங் எந்த வயசில் செஞ்சாலும் அது கண்டிப்பாக இன்ஜுரிஸில் கொண்டு விடும். அந்த மாதிரி செய்ய வேணாம். ஒரு பவர் லிஃப்டர் தூக்குற அளவுக்கு வெயிட் எல்லாம் நம்ம தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் நம்ம தூக்குனாலே நம்ம உடம்புக்கு வந்து அந்த நேரத்துக்கு தேவையான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதிகமான வெயிட்டு போட்டு நான் கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக உள்ளே இறங்கி கை காலில் இன்ஜுரிஸ் ஏற்படுத்திக்கிட்டு பெட் ரெஸ்ட் 6 மாதம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திட்டு ஒர்க் அவுட் செஞ்சுட்டு எக்ஸசைஸ் செஷனை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இந்த சாப்டரில் ருஜிதா திவேகர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். அது எல்லாத்தையும் ஒரு சம்மரியாட்டு நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சாப்டர் 3 ஓவர். சாப்டர் 4 கார்டியோ. கார்டியோ அப்படின்றது ஏரோபிக் செக்ஷனுக்குள்ளே வரும். இந்த கார்டியோ எக்ஸசைஸ் வந்து மேக்ஸிமம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், நுரையீரல் மற்றும் இதயம், இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். இதயம் துடிக்கிற துடிப்பு எல்லாருக்கும் இது லப்பட்டப்புன்னு சொல்லி துடிச்சிட்டே இருக்குல்ல. இந்த 1 நிமிஷத்தில் 72 தடவை துடிக்கும்போது நம்ம இதயம் கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தத்தை உந்தி தள்ளுது. நம்ம உடம்பு முழுக்க 1 நிமிஷத்தில் 72 முறை பம்ப் பண்ணுதுன்னா அந்த 72 முறையில் நம்ம உடம்பு முழுக்க 5 லிட்டர் ரத்தத்தை அப்படியே பம்ப் பண்ணி தள்ளுது. இந்த 72 முறை அப்படிங்கிற அந்த துடிப்பை நம்மளால் குறைக்க முடிஞ்சால்
அதிக நாட்கள் நம்மளால் உயிர் வாழ முடியும். அதுக்கு நுரையீரல் காற்றை சுவாசிக்கிற வேகம் குறையணும். நுரையீரல், இதயம் இந்த ரெண்டோட வேகத்தை குறைக்கணும்னா டிபிஎல்ஜே வலுவாக இருக்கணும். இந்த டிபிஎல்ஜே அப்படின்னா என்னென்னா, டீனா என்னென்னா டெண்டன்ஸ், அதாவது தசை நான், பீனா போன்ஸ் அதாவது எலும்புகள், எல்னா லிகமெண்ட்ஸ் அதாவது தசை நார்கள், ஜேனா ஜாயின்ட்ஸ் அதாவது மூட்டுகள். இந்த டிபிஎல்ஜே வலிமையாக இருந்தால் தான் நம்மளோட இதயமும் நுரையீரலும் அதிகமாட்டு கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்து பாருங்களேன், இந்த குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் இதயம் படப்படான்னு அடிச்சுக்கும், ரொம்ப வேர்க்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவங்களோட இந்த டிபிஎல்ஜே ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த டிபிஎல்ஜே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இதயம் கடந்து படப்படான்னு துடிக்காது. கட்டட வேலை செய்கிறவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெவி ஆட்டோன்னா உடம்பு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க காலையிலேருந்து அந்த வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். அவங்களோட இந்த டிபிஎல்ஜே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வீடு தூத்து பெருக்கினாலே உடனே அவங்களுக்கு இதய துடிப்பெல்லாம் அதிகம் ஆயிரும், ரொம்ப டயர்டாயிருவாங்க, அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நீங்கள் அதிகமாக கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அது ஸ்லோவாக துடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா ஸ்லோவாக துடித்தா அதிக நாள் வாழலாம், அதிக நாள் இளமையாட்டம் இருக்கலாம். எந்த அளவுக்கு இறைப்புத்தன்மை, அதாவது இந்த நம்ம சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்டாகிறோம், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்னா நம்ம நுரையீரலும் இதயமும் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா இந்த டிபிஎல்ஜே வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அதிகமாட்டு எனர்ஜியை நமக்கு தரும்போது நம்ம சீக்கிரமாகவே சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாகவே நம்ம வயசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் மெயினான ஒரு மேட்ரு. இந்த டிபிஎல்ஜே வலிமையாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனரோபிக் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதுக்குள்ளே நீங்கள் போகணும். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே நீங்கள் போய் இந்த டிபிஎல்ஜேவை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதயம் மற்றும் நுரையீரலோட அந்த ஒரு அதிகப்படியான உழைப்பை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் அதிக நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிபிஎல்ஜே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு இதயமும் நுரையீரலும் வலிமை அடையும். அது வலிமை அடையும் போது கம்மியாகவே அது பம்ப் பண்ணால் போதும். 72 முறை தான் கண்டிப்பாக பம்ப் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இதயத்துக்கு இல்லாமல் போகும். நுரையீரலும் அதிகப்படியான ஆக்சிஜனை உள்வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கம்மியான காற்றை உள்வாங்கிக்கிட்டே அதனால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பழைய சித்தர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 100-150 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்துக்கு மெயின் காரணம் இந்த விஷயந்தான். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இதயமும் நுரையீரலும் வலிமையாட்டு இருக்கும்போது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதோட வேகத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றலும் நமக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் விளையாடும் போது ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த இதய துடிப்பு நார்மல் டைமில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட உடலும் சரி, இதயமும் சரி, நுரையீரலும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க்கு போட வேண்டிய அவசியம் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் பீட் கவுண்ட் குறையும், அதிகமான காற்று தேவைப்படாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உங்களோட உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு தயார் பண்ணுறீங்களோ இதயத்தோடையும் நுரையீரலோட வேகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுன்றதான் இந்த சாப்டரில் ருஜிதா திவேகா நமக்கு சொல்லியிருப்பாங்க. கார்டியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் இப்போ நீங்கள் 2 நாள் கார்டியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 20 நிமிஷம் கடினமான கார்டியோ பண்ணணும். 2வது நாள் இன்னொரு நாள் 40 நிமிஷம் கார்டியோ பண்ணுங்கள், ரொம்ப மிதமான வேகத்தில், அதிகமாக ஒர்க் கொடுக்காமல் ஒரு மீடியமான வேகத்தில் அந்த கார்டியோவை நீங்கள் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நீங்கள் வாக்கிங் போகிறத எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கார்டியோ பண்ணும்போது 5 நிமிஷம் நடக்கணும், 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்லோவாட்டு ஒரு ஜாக் பண்ணணும். இதை மாறி மாறி செஞ்சு 20 நிமிஷம் கார்டியோவை கம்ப்ளீட் பண்ணணும். 40 நிமிஷங்களுக்கு கார்டியோ செய்யும்போது நீங்கள் நடக்க போகிற மைதானத்தை எத்தனை முறை அதிகமாக சுற்றுறீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ இந்த வாரம் ஒரு 5 தடவை நான் 40 நிமிஷத்தில் சுற்றிட்டேன் ஒரு பெரிய கிரவுண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, அடுத்த வாரம் 5லேருந்து 6 ரவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த எண்ணிக்கை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸ்பீடாட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் நடக்க முடியும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணுமே தவிர இந்த ஜாகிங் வேறு எந்த ஒரு விஷயமும் அதுக்குள்ளே வரக்கூடாது. வெறும் வாக்கிங்கில் அந்த சுற்றுகளை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, கார்டியோவுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கார்டியோவுக்கு முன்னாடி நல்ல மாவுச்சத்துள்ள பொருட்கள் தான் சாப்பிடணும்.
ஏன் அப்படி மாவுச்சத்துள்ள பொருட்கள் சாப்பிடணும் அப்படின்னா, ஆனரோபிக் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அது அந்த நேரத்தில் வந்து கேலரிஸை அதிகமாக பேர்ன் பண்ணாது, அது அதுக்கப்புறமா தான் பேர்ன் பண்ணும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான மாவுச்சத்துன்றது அதிகமாக தேவையில்லை, ரொம்ப கம்மியாகவே போதும். பட் கார்டியோ அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதிகமான கேலரிஸோ எடுத்து யூஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானது உடம்பு இயங்குறதுக்கு தேவையான சக்தி தேவை. அந்த சக்தி உங்களுக்கு எதுலேருந்து கிடைக்கும்னா மாவுச்சத்துலேருந்து தான் கிடைக்கும். அதனால தான் மாவுச்சத்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறது. கார்டியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதிகமாட்டோன்னு கேலரிஸ் பேர்ன் ஆகாது. கொழுப்பை கரைக்கிறதுக்காக ஆத்தர் நம்மக்கிட்ட உணவில் சில விஷயங்களை சேர்த்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து நெய், தேங்காய், இந்த 2 விஷயத்தையும் அடிக்கடி கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட்டு வந்து பெரிய அளவில் சாப்பிடாம இந்த டயட் இருக்கேன் அப்படின்ற பேரில் ரொம்ப கம்மியாட்டு சாப்பிட்டு ரொம்ப கம்மியாட்டு சாப்பிட்டுட்டு எந்த விதமான எனர்ஜியும் இல்லாமல் காலையில் எழும்பி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது வேண்டாத ஒரு வேலை அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த கார்டியோ பண்ணும்போது அதிகமாட்டு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அந்த ஃபுல் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் அதிகமாட்டு வியர்வை சுரக்கும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ தண்ணீரை குடிச்சிட்டே இருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இல்லைன்னா கார்டியோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு அதில் இதுபோல் உப்பு போட்டு குடிங்க. இது வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒர்க் அவுட் முடிஞ்ச பிறகு ஹெல்த்தியான ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிடுங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சாண்ட்விச் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. Chapter 5 யோகா. இந்த சாப்டரில் ஆத்தர் யோகாவை பற்றி நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டர் படிக்கும்போது ஆத்தர் யோகா மேலே ஒரு தனி மரியாதையும், நம்ம நாட்டோட சொத்து யோகாங்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன கர்வத்தையும் பார்க்க முடிஞ்சது. யோகாவை பொறுத்த வரைக்கும் ஃபன் வேலை பண்ணக்கூடாது, ஏனோ தானோன்னு கவனம் இல்லாமலும் பண்ணக்கூடாது, காலியான வயரோட யோகாசனம் செய்யக்கூடாது. ஆசனங்கள் செஞ்சு மூச்சு சீராக ஆரம்பித்த பிறகு தான் பிராணாயாமம் பயிற்சிக்குள்ளே போகணும். அதுக்கு பிறகு தான் தியான பயிற்சிக்குள்ளே போகணும். காலையில் நீங்கள் யோகாசனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு 30 நிமிஷம் கழித்து செய்ய தொடங்குங்க. இல்லைன்னா காலையில் சாப்பிட்ட பிறகு 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து யோகா ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல வார்ம் அப் செய்யணும், அடுத்து யோகா செய்யணும். இதில் தலைகீழாக இருக்கக்கூடிய யோகா இருக்கணும், முன்னாடி வளையக்கூடிய யோகா இருக்கணும், பின்னாடி வளையக்கூடிய யோகா இருக்கணும், உடம்பை ட்விஸ்ட் பண்ணுற யோகா இருக்கணும், கடைசியாக பேலன்சிங் யோகாவும் இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரோட தான் ஒரு யோகா பிளான் எப்போவுமே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முதல்ல தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும். யோகாவை பொறுத்த வரைக்கும் டயட்டுங்கிறது பொதுவாகவே லைட்டாக சாப்பிட்றது தான். காய்கறி, பழங்கள், தானியங்கள், பருப்பு, நான்வெஜ் மேக்ஸிமம் இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம், யோகாவை உங்களால் பக்கத்தில் போய் படிக்க முடியும்னா அங்கே போய் படிங்க. முடியாத பட்சத்தில் புக்ஸ் ஆர் யூடியூப்பில் படிங்க. யோகா உடம்பை குறைக்க ஒரு வழி இல்லை, யோகா உடம்பையும் மனசையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ப்ராசஸ். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், இது யோகாவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். Chapter 6 Putting it all together. இந்த சாப்டரில் ஒரு 4 விதிகளை ஆத்தர் நமக்கு தந்திருக்காங்க. விதி 1 என்னென்னா, ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் அதிகம் செய். கார்டியோவுக்கு இந்த விதி எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா 1 நேரத்தை குறைச்சி எப்பவும் போகிற ரவுண்ட்ஸு போகலாம். இல்லைன்னா டைம் அதே அளவு இருக்கட்டும், ரவுண்ட்ஸ் அதிகமாக பண்ணணும். ஒர்க் அவுட்டில் இந்த விதியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒருக்கா செட் அதிகப்படுத்தலாம், இல்லைன்னா வெயிட் அதிகப்படுத்தலாம், இல்லைன்னா ரெப்ஸை அதிகப்படுத்தலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அதிகப்படுத்தக்கூடாது. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். யோகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. 2ஆம் விதி, உடல் நீ என்ன கொடுக்கிறாயோ அதற்கு பழகிவிடும். இந்த விதியில் வார்ம் அப் பற்றி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. கார்டியோவில் இந்த விதியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் பிரிஸ்காக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோவாக 2 ரவுண்டு நடங்க, உடம்பு ரெடி ஆகிடும். ஒர்க் அவுட்டில் இந்த விதியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு எக்ஸசைஸை நார்மலாக எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ அதை விட கம்மியான வெயிட்டோட அந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
யோகாவுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் செஷன் இருக்கும். ஸோ அதுவே மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்தி யோகாவுக்கு உங்களை ரெடி ஆக்கிரும். ஸோ அங்கே இந்த விதியை நீங்கள் பெரிய அளவில் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விதி 3, திரும்ப சகஜ நிலைக்கு வரும்பொழுது தான் திடமாக வலிமையாக ஒல்லியாக ஆவீர்கள். இந்த விதியில் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதோட இம்பார்ட்டன்ஸை ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கும்போது உங்கள் மசில்ஸும் சேர்த்து நீங்கள் லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவே ரெஸ்ட்டு கொடுத்து டேமேஜ் ஆன மசில் ஃபைபர்ஸை ரிப்பேர் ஆக டைம் கொடுத்தா ரிப்பேர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய மசில்ஸு திக்காக ஸ்ட்ராங்காக லீனாக மொத்தத்தில் அடிப்பொலியாக இருக்குன்னு இந்த விதிப்படி நாம் புரிஞ்சுக்கலாம். கார்டியோவில் இந்த விதியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஹெவியாக கார்டியோ பண்ணுற அடுத்த நாள் ரெஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா லைட் கார்டியோ பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் லிஃப்டிங் சேஃபாக பண்ணலாம். இன்ஜுரி ஆகாத நிலைமையில் மட்டும்தான் வெயிட் லிஃப்டிங் அலோட். அதுக்கு மேலே நான் ஹெவியாக தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்காதீங்க. அண்ட் வெயிட் லிஃப்டிங்கில் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சு 48 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. வெயிட் ட்ரைனிங் செய்யாதீங்க, கார்டியோ பண்ணலாம். சிம்பிளாக சொன்னால் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கார்டியோ, அடுத்த நாள் ரெஸ்ட்டு. ஸோ அந்த 48 மணி நேரத்தை தாண்டி தான் நீங்கள் அடுத்த ஒர்க் அவுட் செஷனுக்குள்ளே போகணும். யோகா டெய்லி செஞ்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த விதியை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். விதி 4, தினப்படி பயிற்சி செய்யாவிடில் இழப்பது தான் அதிகம். தினமும் கார்டியோ, வெயிட் லிஃப்டிங், யோகா இந்த 3ல் 2வது செய்யணும், மினிமம் 1வது செய்யணும். எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லி பாதியில் விடக்கூடாது, கண்டிப்பாக செய்யணும். சாம்பிளுக்கு ஒரு ஒர்க் அவுட் பிளான் சும்மா நாம் போட்ட பிளான் ஒன்று சொல்கிறேன். மண்டே மார்னிங் யோகா, ஈவினிங் ஒர்க் அவுட். டியூஸ்டே மார்னிங் யோகா, ஈவினிங் கார்டியோ. வெட்னஸ்டே மார்னிங் யோகா, ஈவினிங் ஒர்க் அவுட். Thursday மார்னிங் யோகா, ஈவினிங் கார்டியோ. ஃப்ரைடே மார்னிங் யோகா, ஈவினிங் கார்டியோ. சாட்டர்டே மார்னிங் யோகா, ஈவினிங் கார்டியோ. சண்டே மார்னிங் யோகா, ரெஸ்ட். இது ஒரு சாம்பிள் பிளான். அதே மாதிரி இன்னொரு பிளானும் சொல்கிறேன். ஒர்க் அவுட் பிளான் 2, மண்டே கார்டியோ, டியூஸ்டே ஒர்க் அவுட், வெட்னஸ்டே யோகா, தேர்ஸ்டே கார்டியோ, ஃப்ரைடே ஒர்க் அவுட், சாட்டர்டே யோகா, சண்டே ரெஸ்ட். இந்த புக்கை படித்ததுக்கப்புறமா நான் ஒரு ஒர்க் அவுட் பிளான் போட்டால் இப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் தான் இந்த 2 ஒர்க் அவுட் பிளானும் சும்மா சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பிளான் எல்லாம் இந்த மாதிரி செட் ஆகாது. நீங்கள் இந்த புக்கை படிங்க. இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, நம்மளோட பேஷனுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஸோ இந்த புக்குடைய சம்மரி அவ்வளோதான். இதோட இந்த புக்குடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை, see you.